Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ப்ரோ கத்த விட்டாரு ப்ரோ. மஜாவாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது ப்ரோ. சரியாக இருக்குது, எக்ஸ்பெக்டே பண்ணல. அதுதான் ப்ரோ. ஆமாம், கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக எல்லோரும் வந்து பார்க்கலாம் ப்ரோ. ஒர்த்து. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. ப்ரோ அனிருத் சொல்லவே வேணாம் ப்ரோ. அவர் தான் படமே. எப்பொழுது மாதிரியே கலக்கி விட்டார். ஆனால் லோக்கி வந்து சரியான சம்பவத்தை பண்ணி விட்டார் இந்த இதில். ஓகே ப்ரோ, நல்லா இருந்துச்சு ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ. வயலன்ஸ் தான் இருக்குது படம் ஃபுல்லாக. ஃபஸ்ட்டு படம் புதுசாக இருந்துச்சு, நல்லா இருக்கு. பாசிட்டிவாக வயலன்ஸ் தான் நிறைய இருக்குது. கண்டென்ட் போட்டிருக்காங்கிற குழந்தைங்களாம் வர மாதிரி தான் நல்லா இருந்திருக்கும். அந்த மாதிரி பசங்களாம் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், பார்க்கலாம். இல்லை, அவரோட படம் பார்த்ததில்ல, இதுதான் ஃபஸ்ட் டைமு. படம் ஒரு மாதிரி வயலண்டாக சேர்த்து கதைலாம் வித்தியாசமாக இருக்குது. லவ்வோட கான்செப்டும் சேர்த்து ஒரு மாதிரி நல்லாயிருக்கு, நல்லா பண்ணியிருக்கேன். ஆமாம் ப்ரோ, படம் நல்லா இருந்துச்சு. நான் லோகேஷ் கனகராஜ் வந்து நான் டேரக்டர் தான் நான் நினச்சேன். பட் நான் இந்தமாரி நடிப்பாரா நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஐ ரியலி சச் ப்ரவுட் ஆஃப் ஹிம். பட் சூப்பராக நடிச்சார். எல்லாம் செம்ம பிளாஸ்டாக இருந்துச்சுங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவர்கிட்ட அனிருத் டியூனோ, லோகேஷ் கனகராஜ் நடிப்பான், லோகேஷ் கனகராஜ் நடையும் அந்த மாதிரி இருந்துச்சு. அனிருத் பண்ணுற பிஜிஎம்மும் டேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஐ ரியலி சச் ஆஃப் ஹிம். அதான் டிசி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துது. இந்த கத்தி வெட்டு குத்து சீன் பிளடி ஸ்வீட். பீக் சினிமா ப்ரோ. ஒரு டேரக்டர் வந்து ஹீரோ இதுல பீக்காக நடிச்சிருக்காரு. மெலோடி வயலன்ஸ் ரெண்டுமே மிங்கிள் பண்ணி செம்மையாக இருக்குது மூவி. பிஜிஎம் மட்டும் வேற லெவல் ப்ரோ. ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்க்கு ஒரு பிஜிஎம்மும் நல்லா போட்டிருக்கான். ஹீரோயின் என்ட்ரி செம்மையாக இருக்கும். செம்ம மூவி ப்ரோ. தேட்டரில் பார்க்கறது தான் ஒர்த்து ப்ரோ. செம்மையாக நடிச்சிருக்காரு. மெலோடி சீன் வந்து அவர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் ப்ரோ பயங்கரமாக இருக்குது. மெலோடியும் வயலன்ஸும் அவர் ஒன்றா செட்டு பண்ணுறதுனால செம்மையாக இருக்குது ப்ரோ. செம்மையாக இருக்குது ப்ரோ. பர்ஃபெக்ட் ரிப்ளை மாதிரி இருக்கும். செம்ம ஆக்ஷனு. லைக் ஒரு ஃபைட் சீனில் செம்ம எலிவேஷன் கொடுப்பாங்க. ஃபைட் சீன்ஸில் கேமரா ஆங்கிள் எல்லாமே செம்மையாக இருக்குது ப்ரோ. செம்ம மூவி ப்ரோ, பெஸ்ட்டு. சொல்லிடலாம். ஓகே, ஃபுல் பிளாஸ்ட்டும் இருக்குது, மெலோடியும் இருக்குது. ரெண்டுமே மிங்கிள் ஆன மாதிரி இருக்குது. ஸோ எல்லா ஜென்ரேஷனுக்குமே இது செட் ஆகும், எல்லாருக்குமே பார்க்கலாம். ரேட்டட் ஃபிலிமு எல்லாமே என்ஜாய் பண்ணிடுவாங்க. இந்த ஃபைட் சீக்வன்ஸ் பார்த்து லைக் சில சீன்ஸில் பிஜிஎம் போட்டு அந்த பிஜிஎம்க்கு என்ஜாய் பண்ணுவாங்க. சீட்டில் உட்காந்து நான் டான்ஸ் ஆடினேன், அந்த மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும் பிஜிஎம். ரொம்ப சூப்பராக இருந்தது. 3 பேரும் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அனிருத், அருண் மாதேஸ்வரன், அப்புறமா லோகேஷ் கனகராஜ், அப்புறமா ஹீரோயின்ஸ் 2 பேருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ராக்கி, சாணி காகிதம், கேப்டன் மில்லர். ஸோ ஃபஸ்ட்டு படம் ராக்கிக்கும் சாணி காகிதத்துக்கும் இதுக்கு வந்து சினிமாட்டோகிராஃபியாக ரொம்பவே அப்படியே நடந்தது. ஆனால் வந்து ராக்கி சாணி காகிதம் மாதிரி இல்லை. ஃபஸ்ட்டு ராக்கி, சாணி காகிதம், டிசி, கேப்டன் மில்லர். ஏன்னா ஃபஸ்ட்டு படமே ராக்கியாக தான் இருந்தது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி டிசிக்கு கிடச்சிருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுல்ல. ஸோ ஃபஸ்ட்டு படமே ராக்கின்றதுனால ஃபஸ்ட்டு படம் ராக்கிக்கு தான் ஃபஸ்ட் ப்ளேஸ் கொடுப்பேன். கேப்டன் மில்லர் ரொம்ப கமர்ஷியலாக போன மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு. ரொம்ப சூப்பராக இருந்தது அவர் டெபியூ பெர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி அவர் கண்ணு ரொம்ப அழகாக இருந்தது. ஆமாம், ரொம்ப ராவாக இருந்தது. சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்தது. ரொம்ப பிஜிஎம்ஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. சவுண்ட் ட்ராக் சூப்பராக இருந்தது. அப்புறம் பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக இருந்தது. ஆமாம், சூப்பராக இருக்குது. அதான் சொன்ன மாதிரியே ரொம்ப நல்லா இருக்குது. பிஜிஎம்ஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்தது. அப்புறமா ஃபீல் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்தது.
ரொம்ப ராவான ஃபிலிம், ரொம்ப ப்ரூட்டலான ஃபிலிம், அட்ரினல் ரஷ் கொடுக்குற ஃபிலிம், அட்ரினல் லைக் பம்ப் ஆகிறதுக்கு நல்ல ஒரு படமாக இருக்கும். மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. அனிருத் மியூசிக் ஒரு லவ் ஸ்டோரி தான். நம்ம நல்லா இருக்கும் படம் பார்த்து. ஆக்ஷன் ஃபைட் சீன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அருண் மாதேஸ்வரன் ஆக்ஷன் சூப்பராக இருந்துச்சுண்ணா. இது நல்லா இருக்கு. கேப்டன் டிசி தான் பெஸ்ட். அவரை ட்ரோல் பண்ணவங்களாம் இந்த படம் பதிலடி தான். ஓவராலாக வந்து படம் சூப்பராக இருக்குது. எல்லாரும் வந்து பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு ப்ரோ. தேட்டரில் பார்க்கலாம், வீட்டில் பார்க்க தான் வேணும். செம்மையாக பண்ணியிருந்தார். அதை பற்றிலாம் எனக்கு ஆக்சுவலாக இது என்ன யார் படம்னே தெரியாது. இது படமே பார்க்கல தெரியாது. அப்படி பார்க்க வந்தேன். அப்புறம் பார்த்தோம்னா லோகேஷ் கனகராஜ் படம் அப்படின்ட்டு. லோக்கின்றது வந்து மார்வல்ஸ் வர லோக்கின்னு நினச்சிட்டு படத்துக்கு வந்திருக்கான். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இங்கே வந்த பிறகு தான். சூப்பராக இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் அல்டிமேட்டாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. இப்போ ட்ரெண்டே அதெல்லாம் போயிட்டு இருக்கு. டேரக்டராக வராங்க, அப்புறம் நடிக்க போயிடுறாங்க. ஸோ இவருக்கு செம்மையாக சூட் ஆகுது. நல்லா இருக்கு. இல்லை பார்த்ததில்ல. இதான் மேபி பார்த்துக்கலாம், எனக்கு தெரியல. சூப்பராக இருந்துச்சு. சொல்லுங்கடா. என்ஜாய் பண்ணுவாங்க அவங்க. மோஸ்ட்லி லவ் ரொமான்ஸ் அந்த மாதிரிலாம் பார்த்தா சைலண்டான படம் பார்க்கக்கூடாது. அது பார்க்குறவங்க பிடிக்கிறவங்க அது இந்த படம் பார்க்கக்கூடாது. ஆக்ஷன் படம் மோஸ்ட்லி அதான் லைக் பண்ணுவாங்க. இல்லாமல் வந்துச்சுன்னா சூப்பராக இருக்குது. பயங்கரமாக இருந்துச்சு. ஆக்சுவலி நேற்று ரோஹிணியில் போய் பார்த்தேன். இப்போ 2வது வாட்டி பார்க்க வரேன். அவ்வளோ ஹேங் ஓவர் மண்டே கூட ஓடிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலி இது இப்போ நம்ம அணிக்காக தான் ஃபஸ்ட்டு இதை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா படம் எப்படி இருந்தாலும் அணிக்காக கண்டிப்பாக வந்துடணும், ஆல்பம் பிஜிஎம்காக வந்துடணும்னு இருந்துச்சு. பட் அதுக்கும் மேலே லோகேஷும் அருண் மாதேஸ்வரன் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே செதுக்கி வச்ச மாதிரி ஒரு அவுட்புட் கிடைக்கும்னு நிச்சயமாக நினைக்கவே இல்லை. இந்த வருஷத்துலே பார்த்ததில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைங் தமிழ் ஃபிலிம்ஸாக இது ரொம்ப மாறி இருக்கு. கண்டிப்பாக இருக்குது. இது ஆக்சுவலி இன்னும் ஹேங் ஓவர் மாறல. இன்னும் நீங்கள் வேணால் ஒரு 2-3 வாட்டி போய் பார்க்கலாம். ஏன்னா நேற்றே நம்ம வந்துட்டு ஒரு வாட்டி பார்ப்போம் எப்படி இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு தான் போய் இருந்துச்சு. பட் அது எங்கே அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுதுன்னா, அந்த படம் விட்டு உங்களுக்கு வெளில வர முடியலன்னா அவ்வளோ உங்களுக்கு ஹேங் ஓவர் ஆகிருக்கு. ஸோ ஓகே, அது ஒரு ஹேங் ஓவர் தான். மேபி 2வது வாட்டி போர் அடிக்குமோன்றதா இல்லை. எனக்கு ஃபர்ஸ்ட் வாட்டி விட இப்போ பார்த்தது இன்னும் பயங்கரமாக சாட்டிஸ்ஃபைட் ஆகிருக்கு. எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் ஆக்சுவலி சினிமாட்டோகிராஃபி மேக்கிங்னு அனிருத்காக தான் நம்ம வந்தோமே. பட் அதையும் தாண்டி இவங்க மேக்கிங். ஏன்னா அருண் மாதேஸ்வரன் படம் மோஸ்ட்லி நான் ஜென்யூனாக சொல்கிறேன், எனக்கு எதுவுமே பெருசாக ஒர்க் ஆனதில்லை. ராக்கி தவிர அவர் ஃபர்ஸ்ட் அவுட்புட் நல்லா கொடுத்தாலும் சானிக் ஆயுதம், கேப்டன் மில்லர்னு வரும்போது ரொம்ப கிராஃப் டவுன் ஆகிட்டே போயிடுச்சு. ஸோ ஐ வாஸ் நாட் எக்ஸ்பெக்டிங் ஹிம். அவரோட படம்ன்றது நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியெல்லாம் வரல. பட் எக்ஸ்பெக்டேஷன்ஸை தாண்டி அவர் வந்துட்டு கரியர் பெஸ்ட் அவுட்புட் கொடுப்பாரு. லோகேஷுமே எனக்கு தெரிஞ்சு இதே மாதம் தான் போன வருஷம் கூலியில் ரொம்ப ஆடி வாங்கினார், ரொம்ப அட்டாக்லாம் வாங்கிட்டு இருந்த இந்த மீம்ஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இன்னையோட அதுக்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க போல். அந்த அளவுக்கு அவர் ரொம்ப ஆக்டிங் பொட்டன்ஷியல் கொடுத்து பயங்கரமாக நடிச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு லைம் லைட்டில் வச்சு அவர் இன்னும் இந்த அல்லு அர்ஜுன் படம்லாம் பயங்கரமாக டேரக்ட் பண்ணாருன்னா அவருக்கு இன்னும் பயங்கரமான கம்பேக் ஆகிடும். ஸோ படமாக ஓவராலாகவே பயங்கர எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஆமாம், கண்டிப்பாக அவருக்கு வந்துட்டு இப்போது ரான ரோல்ஸ்லாம் பயங்கரமாக செட் ஆகிறது இந்த படம்னால ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஏன்னா இப்போ நானும் ஜென்யூன்லி சொல்கிறேன். இப்போ ஓப்பனாக சொல்லணும்னா இப்போ ட்ரெய்லர் கிளிம்ஸ்னு இந்த படத்தில் வந்து நிறையா நமக்கு ப்ரமோஷன் கண்டென்ட்லாம் வந்துச்சு. அதில் எனக்கு அனிருத் மியூசிக்ன்றது தவிர லோகேஷ் கிட்ட எனக்கு அவ்வளோ பெருசாக நான் எதுவும் பார்த்தேன். நான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே கூட சொல்லுவேன், எனக்கு எப்படி இருக்கும்னு தெரிலடா அவர் ஆக்டிங்கு அப்படி இப்படின்னு தான் நம்ம ஒன்றுமே நினைக்காம தான் வந்திருப்போம். பட் அவர் வந்துட்டு ஒரு சீன் அனிருத் வந்து இந்த சைடு ரைட்டில் வந்து அவர் கேரி பண்ணிட்டு போகிறாருன்னா, லெஃப்ட்டில் வந்துட்டு ஒரு ஸ்வாக் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்லாம் பயங்கரமாக அவர் கேரி பண்ணிட்டு போகிறாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னும் இதே லைம் லைட்டில் வச்சு அவர் மாறி 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 நல்லா கன்சிஸ்டண்ட்டாக இருந்தாருன்னா மேபி பயங்கரமான ஒரு இடத்த பிடிக்கலாம். கண்டிப்பாக ஒன்லைனில் நான் சொல்லணுன்னா ரொம்ப நாள் கழித்து ப்ராப்பரான ஒரு ஆக்ஷன் ட்ராமாவாக பார்த்தோம். இப்போ எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி நம்ம ரீசெண்டாக பார்க்குற படத்தில் வயலன்ஸ் திணிக்கணுன்னே திணிப்பாங்க. அதாவது நீங்கள் ஏஸ் ரெக்வெட் கொடுக்கணும், நீங்கள் வந்து பாருங்கள், ரத்தம் தரிக்க பாருங்கன்னு கொடுப்பாங்க. ஆனால் உங்களுக்கு ஸ்டோரி வைஸாக ஒன்றுமே இருக்காது. நிறையா படம் இப்படி ஒவ்வொன்றா வரும். இப்போது எனக்கு தெரிஞ்சு நான் ஆக்சுவலி மலையாளி, ஸோ மார்க்கோன்னு ஒரு படம் வந்துச்சு, உங்களுக்கு தெரியும். அதில் வந்து ஆக்சுவலி வயலன்ஸ் ஆக்ஷன் சீன்ஸ்க்கெலாம் நம்ம பயங்கரமாக எவ்வளோ வாட்டி எவ்வளோன்னு பார்க்கலாம். பட் அதில் கோர் எமோஷன்றதுக்கு உங்களுக்கு சொல்கிறதுக்கு எதுவுமே இருக்காது. ஸோ எனக்கு தெரிஞ்சு
ப்ராப்பரான ஒரு ஆக்ஷன் ட்ராமா பார்க்கணுன்னா கண்டிப்பாக வந்து மிஸ்ஸே பண்ணாதீங்க, கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் ஃபேமிலிஸ் தயவு செஞ்சு யாரும் வராதிங்க. ஏன்னா இதில் தான் ஆக்சுவலி ஏ சர்டிஃபிகேட்ன்றதுக்கு ரொம்ப ஜஸ்டிஸ் கொடுத்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா வயலன்ஸாக இருக்குது, அப்புறம் ரொம்ப ப்ரூட்டலான ஆக்ஷன் சீன்ஸ்லாம் இருக்குது, ப்ளஸ் ஃபவுல் லாங்குவேஜ்லாம் ரொம்ப யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரொம்ப அது பொண்ணுங்களுக்கு கூட ரொம்ப ஸ்ட்ராங் மைண்டடாக இருந்தால் தான் இந்த படம் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு தெரியல, ஜனநாயகனுக்கு வந்தப்போ இங்கே ரொம்ப செக் பண்ணாங்க, டிசிக்கு யாருமே செக் பண்ணல. ஸோ பார்த்துட்டு பார்த்தவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும் இந்த படத்தை போய் பாருங்கள். மீதி உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ப்ரூட்டல் ஆக்ஷன் ட்ராமா பார்க்கணுன்னா இந்த படத்தை மிஸ் பண்ணாதீங்க. படம் நல்லா இருக்குங்க, கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. ஒரே சவுண்ட் எஃபெக்ட் தான், வெளியில் தான் சவுண்ட் எஃபெக்ட், தேட்டர் ஆடியன்ஸோட சவுண்ட் எஃபெக்ட் தான் அதிகமாக இருந்தது. படத்தில் லவ் சீன்ஸ் இருந்தது, அதுக்கப்புறம் படம் ஃபைட் சீன்ஸ் தான் ஓவராலாக நல்லா இருந்தது. கேங்ஸ்டர் மூவி மாதிரி இருந்தது. ஓவராலாக படம் நல்லா இருக்குது, பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு, என்ஜாய் பண்ணி பார்த்தோம். ஆமாம் நல்லா பண்ணியிருக்காரு. உண்மையிலே சொல்ல போனால் கேஷுவலாக தான் நடிச்சுட்டு போயிருக்காரு வந்துட்டு. ஆனால் நல்லா இருக்கு, ரொம்ப ஒரு கெத்தாகவும் இதுவும் நல்லா நடிச்சிருக்காப்புல, சூப்பராக நடிச்சிருக்காரு. சாஃப்டாக போயிருக்காரு ஃபண்டு. ஆனால் நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். சொல்லலாம், ஓகே தான். அவருக்கு நிறைய டேலண்ட் இருக்கு, ஸோ வரலாம், வாய்ப்பு இருக்கு. இல்லை, நான் மீம்ஸ் பார்க்கல சார், ரீசெண்டாக எதுவும் பார்க்கல மீம்ஸ் சார். நல்லா இருக்கு சார், ஒர்த்து சார், வாட்சபிள் தான். ஆனால் குழந்தைங்கள கூப்பிட்டு வர முடியாது, 18 கண்டென்ட்ன்றதுனால நம்ம பார்க்கலாம், கப்பலாக வந்தால் கூட என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் ஓகே, பட் குழந்தைங்கன்றதுனால கொஞ்சம் இதுவாக காமிச்சு. ஆனால் படம் நல்லா இருக்குது, என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். மியூசிக் வேறு லெவலுங்க, அப்பா சரமாக போட்டிருக்காரு மியூசிக்கை. நல்லா இருக்குது மியூசிக்கு, ஒவ்வொரு இதுக்குமே எமோஷ்னலாக கொண்டு வந்திருக்காரு மியூசிக். நல்லா இருக்குது, ஆனால் படம் பார்க்கலாம், ஒர்த்து தான், சூப்பர்.